கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக் பாரதி. ஏதாவது பரபரப்பு ஏற்பட்டால் மட்டும் வங்கதேச அரசியலை உற்று கவனிப்பவர்களுக்கு தாரிக் ரஹ்மான் என்கிற பெயர் எங்கேயோ கேள்விப்பட்டது போலவே இருக்கும். இன்று அவர்தான் வங்கதேசத்தின் புதிய பிரதமர். சமீபத்தில் நடந்து முடிந்த வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் அளவுக்கு அதிகமான இடங்களை பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்கிற BNP கட்சி கைப்பற்றியுள்ளது. இதனால் சர்வதேச அரசியல் களத்தில் தாரிக் ரஹ்மான் என்கிற புதிய ஆளுமை நுழைந்துள்ளார். போராட்டங்கள், வன்முறைகள் என கடந்த சில மாதங்களாக வங்கதேச மக்கள் பார்க்காத அசாதாரண சூழல்களே கிடையாது. அத்தனைக்கும் மருந்தாக, தீர்வை உண்டாக்குபவராக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தி காட்டுபவராக எதிர்பார்க்கப்படுகிறார் தாரிக் ரஹ்மான். இத்தனைக்கும் தாரிக் ரஹ்மான் இளைஞர் இல்லை. அவருடைய வயது 60. மக்கள் கூட்டத்தில் இருந்தும் கிளம்பி வந்த முதல்வன் புகழேந்தியும் இல்லை. வங்கதேசத்தின் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்திலிருந்து வந்து வாரிசு அரசியலின் மற்றொரு அடையாளமாக திகழ்பவர்தான் தாரிக் ரஹ்மான். 90களில் ஆரம்பித்து மாறி மாறி ஆட்சி செய்து வந்த ஷேக் ஹசீனா, காலிதா ஜியா என்கிற இரு பெண்கள் இல்லாத ஓர் மக்கள் அரசாங்கம் இப்போது வங்கதேசத்தில் அமைய உள்ளது. 2024 ஆகஸ்டில் மாணவர்களின் தீவிர போராட்டத்தால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஹசீனாவுக்கு இந்தியா கை கொடுக்க அவர் இங்கு வந்து தஞ்சம் புகுந்தார். வங்கதேசத்தில் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அவரது கட்சியான அவாமி லீகுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் தான் நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி போட்டியிடவில்லை. முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. அதற்கடுத்து தேர்தலும் சமீபத்தில் நடைபெற்றது. வங்கதேசத்தில் மொத்தம் 300 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. தேர்தல் நடைபெற்றது 299 தொகுதிகளில். ஆட்சி அமைக்க 151 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் 212 இடங்களில் BNP கூட்டணி கட்சிகளும் ஜமாதி இஸ்லாமி கூட்டணி 77 இடங்களிலும் வென்றுள்ளன. BNP தலைமையில் 10 கட்சிகளும், ஜமாதி இஸ்லாமி கட்சி தலைமையில் 11 கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டன. ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்த்த இளைஞர்கள் ஆரம்பித்த கட்சியான NCP ஜமாதி இஸ்லாமி கூட்டணியில் இணைந்து 30 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்களில் வென்றது. வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மானை பற்றி அறிய வேண்டுமென்றால் வங்கதேசத்தின் அரசியல் வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாகிஸ்தானிலிருந்து தனியாக பிரிந்து சுதந்திரம் பெற்ற வங்கதேசம் ஆரம்ப காலங்களில் பல்வேறு தடுமாற்றங்களை எதிர்கொண்டது. அங்கு இராணுவ புரட்சி ஏற்பட்டது. இன்று வங்கதேசத்தின் பிரதமராகும் தாரிக் ரஹ்மானின் தந்தையும் அன்றைய இராணுவ அதிகாரியுமான ஜியாவுர் ரஹ்மான் நாட்டின் அதிபராக 1977 பொறுப்பேற்றார். பிறகு இராணுவத்திலிருந்து விலகிய அவர் அதிபராக இருந்த போதே 1978 வங்கதேச தேசியவாத கட்சி என்கிற BNP கட்சியை தொடங்கினார். எனினும் 1981 ஜியாவுர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு தன்னுடைய கணவரின் கனவுகளை நிறைவேற்ற அரசியலுக்குள் நுழைந்தார் காலிதா ஜியா. இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டம் செய்து அதற்கு ஒரு முடிவும் கட்டினார். 1991 தேர்தலில் வென்று நாட்டின் முதல் பெண் பிரதமரானார் காலிதா ஜியா. இவர் 1991 முதல் 96 வரையிலும் 2001 முதல் 2006 வரையிலும் பிரதமராக பதவி வகித்தார். 2001 காலிதா ஜியா மீண்டும் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஆட்சியின் பல முடிவுகளை எடுப்பதில் அப்போது 30களில் இருந்த தாரிக் ரஹ்மானின் பங்களிப்பும் இருந்தது. கிட்டத்தட்ட நிழல் பிரதமராகவே அவர் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. 2007 இராணுவ புரட்சி ஏற்பட்டு இடைக்கால அரசு அமைந்த போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தாரிக் ரஹ்மான் கைது செய்யப்பட்டார். எனினும் 18 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்று லண்டனில் தஞ்சம் புகுந்தார் தாரிக் ரஹ்மான். இனிமேல் வங்கதேச அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி அளித்ததால் தான் லண்டன் செல்ல அனுமதிக்கப்பட்டார் என்றும் அப்போது கூறப்பட்டது. அதற்கேற்றாற்போல் அவரும் வங்கதேச அரசியலில் கடந்த 17 ஆண்டுகளாக நேரடியாக ஈடுபடவே இல்லை. எனினும் லண்டனில் இருந்து BNP கட்சியை கவனித்துக் கொண்டு தாயின் பாரங்களை குறைத்தார். 2018 காலிதா ஜியா சிறையில் அடைக்கப்பட்ட போது கட்சியின் செயல் தலைவராக தாரிக் ரஹ்மான் அறிவிக்கப்பட்டார். வங்கதேசத்தின் முந்தைய பிரதமரும் உயிருக்கு அஞ்சி இன்றைக்கு இந்தியாவில் தஞ்சமடைந்திருப்பவருமான ஷேக் ஹசீனாவுக்கு பெரிய தலைவலியாகவும் இருந்தவர் தாரிக் ரஹ்மானின் தாய் காலிதா ஜியா. இந்த தேர்தலில் போட்டியிட இருந்தவர் கடந்த டிசம்பரில் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். திரைப்படங்களில் வருவது போல இந்த சூழலில் வெளிநாட்டிலிருந்து திரும்பினார் தாரிக் ரஹ்மான். வங்கதேச அரசியலில் ஒரு புதிய வெளிச்சம் அந்த க்ஷணத்தில் உருவானது. தன் தாய்க்கு உடல் நலக்குறைவு என்கிற தகவல் கேள்விப்பட்டதும் மனைவி மகளுடன் லண்டனில் இருந்து கிளம்பி வந்துவிட்டார் தாரிக் ரஹ்மான். அவர் வந்த 5வது நாள் காலிதா ஜியா மரணமடைந்தார்.
அதன் அடுத்த கட்டமாக ஜனவரி 9 அன்று பிஎன்பி கட்சியின் தலைவராக தாரிக் ரஹ்மான் அறிவிக்கப்பட்டார். வங்கதேச அரசியலில் வாரிசு அரசியலின் இன்னொரு அத்தியாயம் தொடங்கியது. 2008 அவாமி லீக் கட்சியின் ஷேக் ஹசீனா இரண்டாவது முறையாக பிரதமரான பிறகு பிஎன்பி கட்சியால் தலைநிமிரவே முடியவில்லை. 2014 தேர்தலை அக்கட்சி புறக்கணித்தது. 2018 தேர்தலில் மோசமாக தோற்றது. ஒரு பெரிய அரசியல் கட்சியால் இத்தனை ஆண்டுகள் வெற்றியே காணாமல் ஆட்சியில் அமராமல் இருக்க முடியுமா என்கிற ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியது பிஎன்பி. அத்தனை பொறுமைக்கும் இன்று பலன் கிடைத்திருக்கிறது. ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு 18 மாதங்கள் கழித்து வங்கதேசத்தில் மக்களாட்சி மலரப்போகிறது. வெற்றி பெற்ற பிறகு பேசிய தாரிக் ரஹ்மான், வெற்றி ஊர்வலங்கள் எதுவும் கிடையாது, கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை விடவும் பிஎன்பி தொண்டர்கள் கடந்த டிசம்பரில் இறந்த என் தாய்க்கான பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்றார். வங்கதேசத்தில் மேலும் கலவரங்கள் ஏற்படாமல், போராட்டங்கள் வெடிக்காமல் ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு தாரிக் ரஹ்மான் வசம் உள்ளது. மிக முக்கியமாக கவிழ்ந்து போயிருக்கும் வங்கதேச பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டியது தலையாய கடமைகளில் ஒன்றாக உள்ளது. இந்த தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் தடை செய்யப்பட்டதால் பிஎன்பியின் வெற்றி எளிதாகிவிட்டது. அவாமி லீகால் இந்த தேர்தலையும் தேர்தல் முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிஎன்பிக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சியுமான ஜமாதி இஸ்லாமி கட்சிக்கும் இடையில்தான் நேரடி போட்டி நிலவியது. வங்கதேசம் தீவிரமான ஒரு இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை ஜமாதி இஸ்லாமி முன்வைத்தது. இது மக்களிடம், முக்கியமாக பெண்களிடம் எடுபடவில்லை. வங்கதேச அரசியல் களத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற குரல்கள் நீண்ட நாளாக எழுகின்றன. எனினும் இந்த தேர்தலில் குறைவான பெண்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிஎன்பி சார்பில் மொத்தமாக 10 பெண்களே தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை கொண்ட என்சிபி கட்சி சார்பில் 2 பெண்கள் மட்டுமே. எதிர்க்கட்சியான ஜமாதி இஸ்லாமி சார்பில் ஒரு பெண் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை. இதுதான் வங்கதேசத்தின் நிதர்சனம். இதனால் தான் இந்த தேர்தலில் பெண்களின் பெரும்பாலான வாக்குகள் பிஎன்பி கட்சிக்கு விழுந்ததாக கூறப்படுகிறது. ஜமாதி இஸ்லாமி கட்சி ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய ஆட்சி முறையில் பெண்களின் சுதந்திரம் பறிபோகும் என அவர்கள் அஞ்சி இருக்கிறார்கள். 2 தொகுதிகளில் வென்று முதன்முறையாக எம்பி ஆகியுள்ளார் தாரிக் ரஹ்மான். தேர்தலில் 212 தொகுதிகளை வென்றதுடன் 59.44% வாக்குகளை பெற்று வங்கதேசத்தின் தன்னிகரற்ற தலைவராக உருவெடுத்துள்ளார். வெற்றி பெற்றவுடன் தாரிக் ரஹ்மான் சொன்னது, வங்கதேசத்தில் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்படும். 2வது முறையாக பிஎன்பி கட்சி ஆட்சி செய்த போது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானது. மனித உரிமை மீறல்களும் நிகழ்ந்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. இன்று கால ஓட்டத்தில் எல்லாமே மாறிப்போய்விட்டன. மக்களும் அதை மறந்து பிஎன்பி கட்சிக்கு மீண்டும் வாக்களித்துள்ளார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் ஷேக் ஹசீனா வென்றபோது பிஎன்பி கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் வங்கதேசத்தில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டன. பிஎன்பி கட்சி இப்படி ஒரு விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. தாரிக் ரஹ்மான் முதலாக தேர்தலில் போட்டியிட்டு பிரதமராகவே ஆகிவிட்டார். அரசியலில் எப்போதும் இத்தகைய ஆச்சரியங்களுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். உலகிலேயே இளைஞர்கள் அதிகமுள்ள நாடுகளில் ஒன்றான வங்கதேசத்தை முன்னேற்றுவதற்கு தாரிக் ரஹ்மான் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய ஆட்சிக்கு முக்கிய சவாலாக இருக்க போவது தற்போது நிலவும் வேலைவாய்ப்பின்மைதான். வங்கதேசத்தில் பொருளாதாரம் சீரழிந்து கிடக்கிறது. உணவுப் பொருள்களின் விலை தாறுமாறாக ஏறி கிடக்கிறது. மேலும் வங்கதேசத்தில் போராட்டம் நிகழ்த்தி மாற்றம் ஏற்படுத்திய ஜென்சி இளைஞர்கள் நல்ல வேலை இல்லாமல் வாழ்க்கையின் யதார்த்த நிலையை எதிர்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை விடவும் இந்தியாவுடனான ராஜ்ய உறவு ஊசலாடி கொண்டிருக்கிறது. தாரிக் ரஹ்மானின் தாயும் முன்னாள் பிரதமருமான காலிதா ஜியா இந்தியாவை எதிரியாகவே பார்த்தார். அதற்கு ஒரே காரணம் இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவளித்ததுதான். மேலும் ஜமாதி இஸ்லாமி கட்சியும் இந்தியாவை முக்கிய எதிரியாக கருதியது. ஆனால் தேர்தலில் தாரிக் ரஹ்மான் போட்டியிட்டதால் அவருடைய வெற்றியையே இந்தியாவும் எதிர்பார்த்தது. மாபெரும் நாடான இந்தியாவுடன் வங்கதேசம் மோதக்கூடாது, மீண்டும் உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று தாரிக் ரஹ்மான் விரும்புவதாக செய்திகள் வருகின்றன. இந்தியாவும் தாரிக் ரஹ்மானுக்கு உரிய மரியாதை அளித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் அழைத்து பாராட்டியுள்ளார். காலிதா ஜியா இறந்தவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வங்கதேசத்துக்கு அனுப்பி ஆறுதல் சொல்லியது இந்தியா. இதனால் இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு மட்டும் ஆதரவளிக்கும் என்கிற பிம்பம் உடைந்துள்ளது. பாகிஸ்தான் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியாவுக்கு தாரிக் ரஹ்மான் முக்கியத்துவம் அளிப்பாரா? அவருடைய ராஜதந்திர நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன? மேலும் இம்முறை வங்கதேசத்தின் புதிய எதிர்க்கட்சியாக ஜமாதி இஸ்லாமி கட்சி இருக்க போகிறது. அந்த கட்சி தாரிக் ரஹ்மானுக்கு எவ்விதமான குடைச்சல்களை கொடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவாமி லீக் கட்சியின் தடை நீக்கப்பட்டால் அவர்களும் எந்த அளவுக்கு தாரிக் ரஹ்மானுக்கு அழுத்தம் தருவார்கள் என்பதும்
இனிமேல் தான் தெரிய வரும். அரசியல் களத்திலும் ஒரு போர் சூழலையே தாரிக் ரஹ்மான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதற்கு முன்பு பிஎன்பி ஆட்சி அமைத்த விதத்தை பார்க்கும்போது இம்முறை அதிசயங்களை உடனே எதிர்பார்க்காதீர்கள் என்ற கருத்துக்களும் தோன்றுகின்றன. ஆனால் தாரிக் ரஹ்மான் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வங்கதேச மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. பல காலம் கழித்து வங்கதேச அரசியலில் ஒரு புதிய முகம். தேர்தல் அரசியலில் புதுமுகமாக இருந்ததும் தாரிக் ரஹ்மானுக்கு சாதகமாகி போய்விட்டது. இத்தனை ஆண்டு காலம் ஷேக் ஹசீனா அல்லது காலிதாசியா என்று பார்த்து பழகிய முகங்களே அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியதால் தற்போதைய சூழலுக்கு வங்கதேச மக்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய காற்றை தாரிக் ரஹ்மானால் வழங்க முடியும். மக்களின் இந்த நம்பிக்கைதான் தேர்தல் முடிவிலும் எதிரொலித்திருக்கிறது.